கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கோச்சடையான் பின் வாங்கினதுனால அந்த கேப்ல நுழையிறாரு வைகை புயல் வடிவேலு. 2 ஆண்டுக்கு அப்புறம் அரிதாரம் பூசிய வடிவேலு மீண்டும் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்றதுல உறுதியா இருந்தாரு. அதே போல இப்போ ஜெகஜால புஜபல தெனாலிராமன்ற படத்துல ஹீரோவா 2 வேடத்துல நடிச்சாரு. தன்னோட ரீஎன்ட்ரி படம் மெகா ஹிட்டா இருக்கணும்ன்றதுனால ஒவ்வொரு காட்சியிலையும் பார்த்து கவனமா நடிச்சாராம். ஏற்கனவே தான் 2 வேடத்துல நடிச்சு வெளியான இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தை விடவும் இந்த படம் பெரிய வசூல் சாதனை புரியும்ன்றதுல முழு திருப்தியில இருக்காராம் வடிவேலு. ஆனா இதுவரை தெனாலிராமன் படத்தை பொங்கலுக்கு வெளியிடுறத பத்தி யோசிக்காம இருந்தவங்க இப்போ பொங்கலுக்கு 5 நாளைக்கு முன்னாடி வெளியாவதா இருந்த ரஜினியோட கோச்சடையான் பின்வாங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறதுனால அந்த படத்துக்காக ஒதுக்கப்பட்ட தியேட்டரை கைப்பற்றும் வேலையில இறங்கியிருக்காங்களாம். ஏற்கனவே விஜயோட ஜில்லா, அஜித்தோட வீரம் படம் வெளியாவது உறுதியாயிட்ட போதிலும் கதை மீதும் தன்னோட நடிப்பு மீதும் உள்ள நம்பிக்கையில துணிஞ்சு களம் இறங்குறாராம் வடிவேலு. அதனால முதல் கட்டமா முக்கிய தியேட்டரை கைப்பற்றும் வேலையில துரிதப்படுத்தியிருக்காங்க. இதுக்கிடையே விஜய், அஜித் படங்களை வெளியிடுபவர்களும் கோச்சடையானுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தியேட்டரை தங்கள் பக்கம் இழுக்கும் அதிரடி முயற்சியில இறங்கியிருக்காங்களாம்.